أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أحسن الحديث كتاب الله وخير الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة ஏழு வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகருகிறேன். சலாமும் சலவாத்தும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபவுத் தாபியீன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தி இருக்கக்கூடிய சுவனத்தின் மீது ஆசை வைத்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தியிருக்கக்கூடிய நரகத்தையும் அதனுடைய வேதனைகளையும் பயந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி நடக்குமாறு எங்களுக்கு தடையிட்டு இருக்கின்றார்களோ அவைகளை முற்று முழுதாக எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக அல்லாஹ்வினுடைய வல்லமை என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். தலைப்புக்குள் வருவதற்கு முன்னால் சூரா தாரியாத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறான். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் மூமின்களுக்கு ஞாபகமூட்டுங்கள். அவர்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் ஞாபகமூட்டக்கூடிய அந்த செய்தி அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். எனவே இங்கு சொல்லப்படுகிற விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு உங்களை வேண்டிக் கொண்டவனாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய வல்லமை என்ற தலைப்பு ஏன் தெரிவு செய்யப்பட்டது என்று சொன்னால், இன்று எமது இலங்கை நாடு பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இலங்கையினுடைய மத்திய மாகாணம், வடமாகாணம், தென் மாகாணம் என்று இலங்கை முழுவதுமே ஏதோ ஒரு வகையில் வெள்ளம் என்றும் மண் சரிவு என்றும் சூறாவளி என்றும் பல்வேறு அனர்த்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே இதேபோல உலகத்திலே பல்வேறு நாடுகளில் ஈரான், சவுதி அரேபியா இவ்வாறான பல்வேறு நாடுகளிலேயும் இவ்வாறான வெள்ளப்பெருக்குகள், மண் சரிவுகள், எரிமலை வெடிப்புகள் என்று பல்வேறு அனர்த்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
இந்த அனர்த்தங்களின் ஊடாக எதை நாங்கள் விளங்கிக் கொள்வது? இந்த அனர்த்தங்களின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு எதை சொல்ல வருகிறான் என்று சொன்னால் அவனுடைய வல்லமையை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். எனவேதான் இந்த அனர்த்தங்களின் ஊடாக நாங்கள் பெறக்கூடிய ஒரு படிப்பினை, படைத்தவனை பற்றிய ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது. அன்பாதவர்களே, என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு அந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சாதாரணமானவன் கிடையாது. இந்த உலகத்தை நாங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே படைத்து பல்வேறு திட்டமிடல்களின் அடிப்படையிலே தன்னுடைய வல்லமையை இந்த உலகத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறான். உண்மையில் இன்று அறிவியலாளர்கள் கல்வியின் உச்சத்திலே எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் எத்தனை மில்லிமீட்டருக்கு மழை பொழிகிறது என்று மழையை அளக்கக்கூடிய அறிவு இன்று காணப்படுகிறது. எத்தனை வீதம் காற்று வீசுகிறது, காற்றினுடைய வேகம் மணிக்கு எவ்வளவு என்று துல்லியமாக கணித்து கூறக்கூடிய வானியலாளர்கள் இருக்கிறார்கள். தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய குள அமைப்புகள், கட்டமைப்புகள் அழகாக அன்றைய காலத்திலிருந்து பல இன்ஜினியர்களால், பொறியியலாளர்களினால் திட்டமிடப்பட்டு அப்படியே அதாவது குளக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அழகான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கல்வியின் உச்சத்திலே இன்று எல்லாருமே இருக்கிறார்கள். யாருமே கல்வியின் உச்சத்தை அடையவில்லை என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லா வகையிலேயும் பொறியியலாளராக இருக்கலாம், வானியலாளர்களாக இருக்கலாம், இப்படி கல்வியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் சாதாரணமாக உழுவெடுக்கக்கூடிய இந்த தண்ணீர், எங்களுடைய குளிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த தண்ணீர், நாங்கள் குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இதே தண்ணீர் தான் கொஞ்சம் வேகமாக வந்து எங்களுடைய பொருட்களை அழித்து விட்டு சென்றிருக்கிறது. எங்களுடைய வீடுகளை எல்லாம் அப்படியே தரைமட்டமாக்கி விட்டு இந்த சாதாரண தண்ணி சென்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த தண்ணிக்கு இந்த பவரை கொடுத்தது யார்? இந்த தண்ணியை இவ்வளவு வேகமாக ஓட வைத்தது யார்? மண்கள் சாதாரணமாக மம்மட்டியினால் தோண்டக்கூடிய இந்த மண்கள், அதுவும் மலை பிரதேசங்கள் என்று சொன்னால் லேசாக எங்களால் மண் தோண்ட முடியாது. கட்பாறைகள் இருக்கும். அந்த கட்பாறைகளை உடைப்பதற்கு மிகப்பெரிய அளவாங்கெல்லாம் தேவை. இப்படியாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் வெறுமனையே தூவிவிட்டால் போகக்கூடிய அளவுக்கு மண்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கான இந்த ஆற்றல்களை எல்லாம் யார் கொடுத்தது? அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு மேலால் ஒருவன் இருக்கிறான். என்னையும் உங்களையும் படைத்த அந்த அல்லாஹ் தான் அந்த மண்ணுக்கும் அந்த தண்ணீருக்கும் இந்த கட்டளையை இட்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்வினுடைய வல்லமையை இந்த மண்களும் இந்த தண்ணீர்களும் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னை யார் என்று குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு படைப்புகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகிற போது அந்த வசனத்தை முடிக்கிற போது வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று தான் முடிப்பான். படைப்புகளை பற்றி, உலகத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் பேசி முடிந்ததுக்கு பின்னால் அந்த வசனங்களை முடிக்கிற போது அல்லாஹ் எப்படி முடிப்பான் தெரியுமா? வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இது எல்லாவற்றைக்கும் சக்தி உடையவனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்தை முடிப்பதினூடாக ஒவ்வொன்றிலும் மனிதனாக இருக்கக்கூடிய நாங்கள் பலவீனமானவராக இருக்கிறோம். படைத்தவன் மாத்திரம்தான் மிகவும் வல்லமை உடையவனாக இருக்கிறான் என்ற செய்தியை இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்திரினுடைய முதலாவது வசனத்தை அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். அந்த சூராவை ஆரம்பிக்கக்கூடிய அழகை பாருங்கள். அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அவனுக்கே ஏன் புகழ் தெரியுமா? எல்லா புகழும் அவனுக்கு ஏன் உரித்துடையது தெரியுமா? ஃபாத்திரி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும், இந்த பிரம்மாண்டமான வானத்தையும் பூமியையும் அவன்தான் படைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எங்களால் வானத்தை படைக்க முடியாது, எங்களால் பூமியை படைக்க முடியாது. எனவே இப்படி படைத்திருக்கக்கூடிய அந்த ரப்பு பிரம்மாண்டமானவன், அவன் சக்தி உள்ளவன் என்று குர்ஆனிலே அல்லாஹ் அவனுக்குத்தான் புகழ், உங்களால் படைக்க முடியுமா? இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ்
அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் ஒன்று திரட்டி அவர்கள் ஒரு ஈயல் படைத்து காட்டட்டும். ஈய படைக்க தேவையில்லை, ஈ சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை அவர்கள் எடுத்து காட்டட்டும். இந்த கடவுள்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஈ சாப்பிடக்கூடியதை கூட எடுக்கட்டும் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான் என்றால் படைத்தரப்பு எவ்வளவு ஆற்றல் உடையவன். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சாப்பிடுகிறோம். நாங்கள் சாப்பிட்ட இந்த சாப்பாடு 2 மணி நேரத்திற்குள் நாங்கள் சத்தி எடுத்தால் அப்படியே மீண்டு வரும். ஆனால் ஈ சாப்பிட்டதை எடுத்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு அந்த கடவுள்களை பார்த்து சட்டம் போடுகிறான் என்றால் ஈயுடைய வயிற்றிலே இறப்பை இல்லை என்று இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய வல்லமையை ஒரு ஈயினூடாக அல்லாஹ் இந்த உலகத்தில் பறைசாட்டிக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அந்த சூறாவிலே இப்படி சொல்லி காட்டுகிறான். ஜாயிலில் மலாயிக்கத்து ருசுலா, தூதுத்துவங்களை வகையை கொண்டு வரக்கூடிய மலக்குகளை அவன் படைத்திருக்கிறான். அந்த மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ சுலாஸ வ ருபா, அவர்களுக்கு 2 இறக்கைகள் இருக்கிறது, 3 இறக்கைகள் இருக்கிறது, 4 இறக்கைகள் இருக்கிறது. அப்படியே அது அதிகரித்துக் கொண்டு போகும். மலக்குகளுக்கு இறக்கைகள் இத்தனை என்று சொல்லாமல் அவன் நாடியவாறு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். இது அவனுக்கு அவன் சக்தி உள்ளவன் என்பதற்கான ஆதாரம் இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, நான் நாடியவாறு அதை அதிகரித்துக் கொண்டே போவேன். நான் எவ்வளவு படைக்க விரும்புகிறேனோ இது எல்லாத்தையும் செய்யும் ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இது எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அவன் பெருமையாக சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அது மாத்திரமல்ல, சூரா முல்கை ஆரம்பிக்கக்கூடிய அழகை பாருங்கள். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், யாருடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அவன் உயர்வு அடைந்து விட்டான். அவன்தான் அனைத்துக்கும் வல்லமை உடையவனாக, பொறுப்புதாரியாக, அனைத்தையும் படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் படைத்ததை மாத்திரம் சொல்லிவிடாமல் இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அவனுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் மனிதனை தவிர ஏனைய எல்லா வஸ்துக்களும் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. சூரா ஃபுஸ்ஸிலத்திலே அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைத்துவிட்டு ஒரு கட்டளையை வானத்துக்கும் பூமிக்கு விடுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யஅதியா தௌஅன் அவ் கர்ஹா, வானத்தையும் பூமியையும் படைத்துவிட்டு அந்த 2ஐயும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்க 2 பேரும் நான் சொல்றதுக்கு கட்டுப்படணும். தௌஅன் அவ் கர்ஹா, விரும்பியாலும் சரி விரும்பாட்டாலும் சரி. எப்படி ஒரு கட்டளை! இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு சில நேரங்கள்ல மனசு வந்தா தொழுகிறோம், மனசு இல்லையா விட்டுட்டு போறோம். சில மனிதர்கள் நினைச்சா தொழுறாங்க, நினைச்சா விட்டுட்டு போறாங்க, விரும்பினாத்தான் ஒரு வேலையை செய்யறாங்க, இல்லாட்டி விட்டுட்டு போறாங்க. ஆனால் அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? யஅதியா தௌஅன் அவ் கர்ஹா, நீ விரும்பினாலும் சரி விரும்பாட்டியாலும் சரி எனக்கு நீ கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று வானத்துக்கும் பூமிக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அப்பொழுது அந்த 2ம் என்னதான் சொல்லுகிறது? காலத்தா அதைனா தாயின், அந்த 2மே சொல்லியது நாங்கள் விரும்பியே கட்டுப்படுகிறோம். நீ சொல்லிவிட்டையா நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று அந்த பூமி சொன்னதை, வானங்கள் சொன்னதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, வெள்ளம் வந்தது, வானத்திலிருந்து மழை பொழிந்தது, பூமி மண் சரிவுகள் எல்லாம் வந்தது. இது அனைத்தும் அல்லாஹ்வினுடைய கட்டளை. அல்லாஹ் சொல்லுகின்ற போதுதான் அது மழையை பொழிகிறது. அல்லாஹ் சொல்லுகின்ற போதுதான் பூமி விரிகிறது. அல்லாஹ் சொல்லுகின்ற போதுதான் பூமி சுழிவாங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். சூரா ஹூதிலே இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு என்ன கட்டளையிட்டான் தெரியுமா? இந்த உலகத்திலே முதலாவது கப்பல் கட்டியது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டிய அந்த பூமி எப்படிப்பட்ட பூமி தெரியுமா? கடல்கள் இருக்கக்கூடிய ஒரு பூமி அல்ல, கடல்கள் இருக்கக்கூடிய ஒரு பூமி அல்ல. இந்த பண்டார கொஸ்வத்தை போல மலைப்பகுதி,
கடலே இல்லாத இந்த பண்டார கொஸ்வத்தை போல ஒரு ஏரியால தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டுறாங்க. கப்பல் கட்டுற நேரம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பரிகாசம் செய்கிறார்கள். பைத்தியகார மனிதர், கப்பல் கட்டணும்னா தண்ணி இருக்கணும், ஆனா இவர் கட்டுறதோ உயரமான ஒரு பகுதியில, கடலே இல்லாத இடத்துல என்னத்துக்கு கப்பல் கட்டுவான? பைத்தியகாரன் யோசிப்பமா இல்லையா? எல்லாருமே அப்படித்தான் சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பரிகாசம் செய்தார்கள். ஆனா அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொன்னா தெரியுமா? நீங்க கப்பலை கட்டுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுடைய எதையுமே எடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் கப்பல் கட்டப்பட்டது. கப்பல் கட்டியதுக்கு பின்னால் வானம் மழையை பொழிய ஆரம்பித்தது. அல்லாஹ்வினுடைய கட்டளையினால் பூமியும் தண்ணீரை வெளியே கிளப்ப ஆரம்பித்தது. அல்லாஹ் பூமியிலிருந்து தண்ணீரை பொழிய ஆரம்பித்தான், வானத்திலிருந்தும் பொழிய ஆரம்பித்தான். வெள்ளமாக பெருக்கெடுக்கிறது. எந்த மடையர்கள் எல்லாம் நூஹ் நபியை பார்த்து மடையர்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். இதுதான் அல்லாஹ்வினுடைய சக்தி என்பதை அல்லாஹ் அவனை மறுத்த சமூகத்திற்கு, இந்த வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், அனைத்தும் எனக்கு சொந்தமானது, நான் வல்லமை உடையவன் என்பதை அந்த சமூகத்துக்கு காட்டினான். அந்த செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் பூமிக்கும் வானத்துக்கும் இட்ட கட்டளையை குர்ஆனிலே சொல்லுகிற போது இப்படி சொல்லி காட்டுகிறான். வகீல யா அர்து, நாங்கள் பூமிக்கு சொன்னோம், பூமிக்கு நான் சொன்னேன், அபிரஇ மாஅகி, பூமியே நீ வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் அப்படியே விழுங்கிக்கொள். பூமி அப்படியே விழுங்கிக் கொண்டது. தண்ணியை வெளியே அனுப்புனா வெளியே அனுப்புச்சுது, தண்ணியை மூடிக்கொண்டால் அப்படியே உறிந்து கொண்டது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வயா சமா, வானமே, அல்லாஹ் சொல்லுகிறான், அக்லஇ, நீ என்ன செய், நிப்பாட்டி விடு. வானமே நீ மழை பொழிவதை நிப்பாட்டி விடு. பூமியே நீ தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கொள் என்று நாங்கள் பூமிக்கும் வானத்துக்கும் கட்டளையிட்டோம். அது அப்படியே செய்தது. அப்படியே கப்பல் ஜூதி மலையில் அப்படியே நின்றது என்று தன்னுடைய வல்லமையை அல்லாஹ் அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். எந்த இடத்தில் எல்லாம் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை மறுக்கிறார்களோ, அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளாமல் மினக்கெடுகிறார்களோ, அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவனை நிராகரிக்கிறார்களோ, அந்த நேரத்தில் அவனுடைய படைப்புகளின் ஊடாக அவனுடைய வல்லமையை காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூரா நம்லை பிரட்டி பாருங்கள். சூரா நம்லிலே சஜதாவுடைய வசனம் வரும். அந்த சம்பவத்தை நீங்கள், பெரிய ஒரு சம்பவம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் கட்டுப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படை பட்டாளங்களோடு போய்கொண்டிருக்கிறார்கள். ஹுதுஹுத் பறவையை காணவில்லை. தேடுகிறார்கள், காணவில்லை. சிறிது நேரத்திலே ஹுதுஹுத் பறவை வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹுதுஹுத் பறவையை பார்த்து கேட்கிறார்கள், எங்கு போனீர் என்று கேட்ட நேரத்திலே அது சொல்கிறது, நான் உங்களுக்கு மேலால் பறந்து போகிற போது, உங்களுக்கு அருகிலே வருகிற போது கீழே குனிந்து பார்த்தேன், ஒரு சமூகம் ஒரு பெண்ணுடைய காலில் விழுந்து வணங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அது என்ன செய்தி என்பதை பார்ப்பதற்காக போனேன் என்ற செய்தியை அந்த குர்ஆன் பேசுகிறது. அதை சொல்லிவிட்டு சொல்கிறது, அல்லாஹ்வுக்கு அல்லவா வணங்க வேண்டும். இந்த சூரியனையும் சந்திரனையும் வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வுக்குத்தானே வணங்க வேண்டும். இது அனைத்துக்கும் ஆற்றலை கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்குத்தானே வணங்க வேண்டும். ஆனால் இந்த மனிதர்களோ அந்த பெண்ணுக்கல்லவா வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கவலைப்பட்டு சுஜூதிலே விழுந்தது. எனவேதான் சூரா நம்லிலே அந்த சஜிதாவுடைய இடத்திலே அந்த ஹுதுஹுத் பறவை அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்ததற்காக நாங்களும் அந்த இடத்தில் சுஜூது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்றால், அல்லாஹ்வினுடைய வல்லமையை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் ஏற்றிருக்கிறது. ஆனால் இந்த மனிதன் மாத்திரம்தான் அவனுடைய கட்டளைக்கு, அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாமல் அவனுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் வானத்தை பார்க்க தேவையில்லை, பூமியை பார்க்க தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன். இன்று வெள்ளிக்கிழமை சுபகுடைய தொழுகையில் கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும், சுபகினுடைய இரண்டாவது ரக்காயத்தில் ஓதப்பட்ட சூரா தஹ்,
அந்த வசனத்தினுடைய அந்த சூராவினுடைய ஆரம்ப வசனத்தை பார்த்தாலே ஒரு மனிதனுக்கு புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷையம் மذ்கூரா. இந்த மனிதன் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீ பிறக்கிறதுக்கு முன்னால சிறிது காலம் எங்க இருந்தாய் தெரியுமா? இன்று இதோ அர்ஷத் மௌலவி என்பவர் இந்த இடத்திலே ஜும்மா ஓதிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஜும்மா கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் இந்த இடத்திலே வருவதற்கு முன்னால் எங்க இருந்தீர்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், லம் யகுன் ஷையம் மذ்கூரா. என்ன பெயரிலேயே இருந்தீங்க என்று யாருக்குமே சொல்ல முடியாது. எங்க இருந்தீங்க என்று ஒருத்தருக்குமே தெரியாது. அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் அவர்களை அதாவது இணைக்கப்பட்ட இந்திரிய துளியினால் அவர்களை படைத்தோம் என்று தொடர்ந்து அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் ஒவ்வொருவர்களும் தன்னை படைத்ததை பற்றி நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டாலே அல்லாஹ்வினுடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பலதிலே கேட்கிற போது இப்படி சொல்லி காட்டுகிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவர்களுக்கு 2 கண்களை கொடுத்திருக்கிறோம். அதை பத்தி யோசிக்க தேவையில்லையா? அன்பார்ந்தவர்களே, கண் இல்லாமல் கண் விளங்காமல் போனவர்களுக்கு தான் இந்த கண்ணினுடைய பெருமதி விளங்கும். ஒரு மனிதன் கண் 2 மூடி இல்லை இருக்கிறது என்றால் முன்னால் மலமும் இருக்கிறது, சாப்பாடும் இருக்கிறது, யாரும் இல்லை. அந்த மனிதனால் மலம் எது சாப்பாடு எது என்று பிரித்து பார்க்க முடியாது. ஏன்? கண் தெரியாது. எவ்வளவு அருள்களை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் உங்களை நீங்களே சிந்தித்துக் கொண்டால் அல்லாஹ்வினுடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், வலிசானம் வஷபத்தை, உங்களுக்கு ஒரு நாவை தந்திருக்கிறோம், 2 உதடுகளை தந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இன்று எவ்வளவு அழகாக பேசுகிறோம், எப்படி அழகாக அடுத்தவர்களோடு சண்டை பிடிக்கிறோம், வாய்த்தர்க்கம் செய்கிறோம். இந்த நாவிலே பேச்சை அல்லாஹ் எடுத்து விட்டால் சண்டை பிடிக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஊமைகளாக இருந்து விட்டால் என்னுடைய கருத்துக்களை எப்படி பிறருக்கு எடுத்துச் சொல்ல முடியும்? ஊமை பாசையா தான் பேசிக் கொண்டிருக்கணும். உங்களுக்கு புரியுமா? எனவே அல்லாஹ் எங்களை வைத்தே அவனுடைய வல்லமையை எங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, சூரா நூரிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது அடுக்கிக் கொண்டே போகிறான். வல்லாஹு ஹலக குல்ல தாபத்தின் மிம்மா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீரினால் படைத்தோம். அதே நீரினால் தான் இன்று இலங்கை சமூகம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த நீருக்கான சக்தியை வல்லவன் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தான் ஆற்றல் மிக்கவன் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நீரில் இருந்துதான் ஃபமின்ஹும் மயம்ஷி அலா பத்னிஹி, அவர்களுடைய வயிற்றினால் ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வனங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். வமின்ஹும் மயம்ஷி அலா ரிஜ்லைன், அவர்களுக்கு அந்த நீரில் இருந்துதான் 2 கால்களால் நடந்து போகக்கூடிய மனிதர்களை நாங்கள் படைத்திருக்கிறோம், விலங்குகளை படைத்திருக்கிறோம். வமின்ஹும் மயம்ஷி அலா அர்பஈன், 4 கால்களினால் நடக்கக்கூடிய மிருகங்களை படைத்திருக்கிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யஹ்லுகுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியவாறு படைத்துக் கொண்டே இருப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், இது எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன் என்று சொல்கிறான். அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் தான் ஒரு வேலையை செய்வதற்கு அதிக நேரங்களை எடுக்க முடியும், அதிக டைம் வேண்டும், எங்களுக்கு யோசிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது என்ன சொல்கிறான் தெரியுமா? எனக்கு அப்படி டைம் எல்லாம் போகாது. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன், அல்லாஹ் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் அவன் சொல்லுவானாம், ஐயகூல லஹு குன் ஃபயகுன், குன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவான், அது உடனே அவன் விரும்பியவாறு ஆகிவிடும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட ரப்பை தான் நானும் நீங்களும் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆற்றல்களை மனித சமூகத்துக்கு பல்வேறு நேரங்களில் பல்வேறு விதமாக வெளிப்படுத்தி இருக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிக முக்கியமான ஒரு நபி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீண்ட காலமாக பிள்ளைகள் இல்லை, நீண்ட காலமாக பிள்ளைகளே இல்லை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், இம்ராத்தி ஆக்கிரா, என்னுடைய மனைவியோ மாதவிடாய் நின்று விட்டுவிட்டது. மாதவிடாய் இருந்தால் தான் குழந்தை கிடைக்கும், ஆனால் என்னுடைய மனைவிக்கோ மாதவிடாய் எல்லாம் நின்றுட்டு குழந்தை என்பது கிடைக்கவே கிடைக்காது என்று ஒரு வயோதிபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. நான் எப்படிப்பட்டது தெரியுமா? வகது பலகத்து மினல் கிபரி இத்தையா, நானோ வயோதிபத்தை அடைந்து விட்டேன். என்னுடைய முடிகள் எல்லாம் வெண்மை அடித்து விட்டது. கிழவனா பெய்த நான்
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கிழவனா போய்த்தாங்க, அவங்களோட வைஃப் கிழவியா போய்த்தாங்க, ஏழ்மையில் இருக்கிறார்கள், மிகவும் இயலாத ஒரு வயது. இந்த நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்கள் கையேந்தி கொண்டே இருக்கிறார்கள். மலக்கு வந்து சொல்லுகிறார், உமக்கு யஹ்யா என்ற ஒரு குழந்தை வரும், அவர் நபியாக இருப்பார், பிறப்பதற்கு முன்னால் நபியாக ஆக்கப்பட்ட ஒரு நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நன்மாராயம் சொல்லுகிறான், உமக்கு யஹ்யா என்பதை என்ற ஒரு குழந்தையை கொடுக்கிறோம், அவருக்கு வேதத்தை கொடுப்போம், அவர் நபியாக வருவார் என்று நன்மாராயம் சொன்னபோது அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே நிராசை அடைந்தவராக, ஏழுமா இதெல்லாம் என்னால முடியுமா என்று அபூர்வமாக கேட்கிறார். வயோதிபத்தை அடைந்து விட்டு இயலாத ஒரு கட்டத்திலே இருக்கிற போது மனிதன் என்ற வகையில நாங்கள் அப்படித்தான் கேட்போம். ஆனால் அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வந்த மலக்கு சொல்கிறார், கால கதாலிக் கால ரப்புக ஹுவ அலைய ஹய்யுன். அது அப்படித்தான் நடக்கும். உங்களோட ரப்பு நாடினாண்டா அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, சக்தி உள்ளவன். அன்பாந்தவர்களே, வெறும் தட்டினால் சத்தம் வருகின்ற சல்சாலின் கல் ஃபஹார் அல்லாஹ் சொல்லி காட்டினால், தட்டினால் சத்தம் வருகின்ற அந்த மண்ணால தன்னுடைய கையால மண்ணிலே மனிதனை படைத்து அதுக்கு ரூஹை கொடுத்துத்தான் முதல் மனிதனை படைத்தான். ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாமல் ஒரு உயிரை அல்லாஹ் படைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. அந்த ஆணிலிருந்து ஒரு பெண்ணை படைத்தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை. ஒரு பெண் இல்லாமல் ஆணிலிருந்து மட்டும் ஒரு மனிதனை அல்லாஹ் படைத்தான். ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் படைத்தான். எஞ்சியது ஒன்றுதான் இருந்தது. ஒரு பெண்ணிலே ஆண் துணை இல்லாமல் குழந்தை பெற்க முடியுமா என்றிருந்ததை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலம் காட்டினான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பெறுவதற்காக, குழந்தையை கொடுப்பதற்காக அல்லாஹ் மலக்கை அனுப்பிய நேரத்தில் அந்த பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை சூரா மரியத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்னா யகூனி குலாம், எனக்கு பொல்லையா, நான் உன்னை கல்யாணம் முடிக்க இல்லையே, வலம் யம்சஸ்னி பஷர், நான் கல்யாணம் முடிக்கல, என்னை எந்த ஒரு ஆணும் தீண்டவில்லையே. தொடர்ந்து சொல்லுகிறார், வலமக்கு பகியா, நானே தப்புக்கும் போக இல்லை, நான் எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டவும் இல்லை, நானும் வழி தவறி விபச்சாரத்துக்கும் போக இல்லை. அப்படி இருக்கிற போது எனக்கு எப்படி குழந்தை என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கால கதாலிக் கால ரப்பிக்கு ஹுவ அலைய ஹய்யுன். அது அல்லாஹ்வுக்கு அப்படித்தான். அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் லேசான வேலை. அவன் சக்தி உள்ளவன் என்பதை பல்வேறு இடங்களில் இந்த மனித சமூகத்துக்கு அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். வரலாறு குர்ஆனை பிரட்டி பார்த்தால் அல்லாஹ்வினுடைய வல்லமையை எங்களால் புரிந்து கொள்ளலாம். சுருக்கமாக 2 வரலாறுகளை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். குகைவாசிகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதக்கூடிய ஒரு சூரா தான் சூரா கஹஃப். குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் அதை சொல்கிறான். அந்த சமூகம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையற்றதாக இருந்தால் அந்த சமூகத்தில் இருந்து அவர்களுக்கு ஆதாரங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். குகைவாசிகள் ஒரு 6-7 இளைஞர்களை அல்லாஹ் ஒரு குகையிலே தங்க வைக்கிறான். நாங்கள் எல்லோரும் எப்படியும் ஒரு மாசத்துக்கு ஒருக்காவது முடிவெட்ட அமைப்போமா? மாசத்துக்கு ஒருக்கா முடிவெட்டுவோம், சேவெடுப்போம். அன்பாந்தவர்களே, முடியாக இருந்தாலும் சரி, நகமாக இருந்தாலும் சரி, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியது, அதை வெட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் 300 வருடங்கள் இந்த உலகத்திலே சாதாரணமாக நாங்கள் தூங்குவதை போல தூங்கிய ஒரு சமூகத்துக்கு முடி வளரவில்லை. நாங்கள் தூங்கியதை போன்ற தூங்கிய அந்த இளைஞர்களுக்கு நகம் வளரவில்லை. ஒவ்வொரு நாள் 300 வருஷமா தொடர்ச்சியா தூங்கினாங்க, ஆனால் முடி வளரவில்லை, நகம் வளரவில்லை. எப்படியானது? இதுதான் அல்லாஹ். அவன் ஒரு சமூகத்துக்கு தன்னுடைய வல்லமையை காட்ட நினைத்தால் அவர்களில் இருந்தே அச்சாட்சியை காண்பிப்பான். சூரா பக்கராவிலே அல்லாஹ் 100 வருடங்கள் ஒரு மனிதர் தூங்கிய சம்பவத்தை சொல்கிறான். அந்த மனிதர் ஒரு பகுதியால போறாரு. போற நேரம் காய்ந்த பூமியை பார்க்கிறார். பார்த்து விட்டு அவர் உள்ளத்தால நினைக்கிறார், இந்த காஞ்சு போன இடத்துல இருந்து இதெல்லாம் எப்படி உயிர்ப்பிக்க முடியும் என்று யோசித்த நேரத்திலே அல்லாஹ் அதே இடத்திலேயே 100 வருடங்கள் அந்த மனிதரை தூங்க வைக்கிறார். 100 வருஷத்துக்கு பிறகு அவரை உயிர்ப்பித்து எழுப்புகிறார். எழுப்பி விட்டு அல்லாஹ் உங்களுடைய கழுதையை பாருங்க என்று சொல்றான், உங்களோட சாப்பாட்டை பாருங்க என்று சொன்னான். கொண்டு போன சாப்பாடு அப்படியே பழுதாகாமல் அப்படியே இருக்கிறது. எத்தனை நாள் தூங்குனீங்க? தூங்குனது 100 வருஷம். அவர் சொல்றாரு, கொஞ்ச நாள், ஒரு நாள்ல கொஞ்ச டைம் நாங்க தூங்குவோமே, ஒரு 8 ஹவர், அப்படித்தான் தூங்குறேன்னு அவர் நினைக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட கழுதையை பாருங்க,
கழுதியே இல்லை, அது செத்து எலும்பாக அப்படியே போய்விட்டது, ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் மீண்டும் அந்த கழுதியை உயிர்ப்பித்து கொடுத்து, இப்படித்தான் நாங்கள் உயிர்ப்பிப்போம், இந்த அளவுக்கு வல்லமை படைத்தவன் என்பதை அல்லாஹ் அவனை நிராகரிக்கிற போது, அவன் மீது நம்பிக்கையற்றிருக்கிற போது அவனுடைய வல்லமைகளை காட்டுவார். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையற்ற ஒரு சமூகம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது இடைக்க இடைக்க இப்படியான அனர்த்தங்களை கொடுத்து உங்களுக்கு மேலால் ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ்வே இல்லை என்று, கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாஸ்திகர்களாக இருந்தாலும் நம்ப வைக்கக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கும் இந்த அனர்த்தங்களினூடாக பாடங்களை அல்லாஹ் புகட்டிக் கொண்டிருக்கிறான். எனவே உயிரான உயிருள்ள சக்தி உள்ள அந்த ரஹ்மான் நிரந்தரமானவன், அவனே எங்களுக்கு எப்போதும் உறுதுணையானவன் என்ற உறுதிப்பாடை எடுத்து அவனுக்காக நல்லறங்கள் செய்வதற்கு போட்டி போடுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் அவனுடைய வல்லமைகளை ஏதோ ஒரு அடிப்படையில் காட்டிக் கொண்டிருப்பான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் ஆரம்ப வாழ்க்கையில், மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அந்த சஹாபாக்களுக்கு ஈமானை பலப்படுத்துவதற்கு சொல்லிக் கொடுத்த விடயம் அல்லாஹ்வினுடைய வல்லமையைத்தான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், சக்தி உள்ளவன், விரும்பியதை செய்யக்கூடியவன் என்ற அந்த ஈமானைத்தான் முதலாவதாக மக்கத்து காபிர்களுக்கு ஊற்றினார்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த நாங்கள் எல்லோரும் தொழக்கூடிய இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒரு வரலாறு. இஸ்ரா மிஅராஜ் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஒரே இரவுல மக்காவுல இருந்து மஸ்ஜிதுல் முகத்தஸுக்கு போய்த்து, பைத்துல் முகத்தஸுக்கு போய்த்து, அங்க இருந்து 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த தொங்கல் சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் போய்த்து அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ்விடத்திலே இருந்து தொழுகையை பரிசாக எடுத்து வந்தார் என்ற குர்ஆன் சொல்லுகிற இந்த உண்மை சம்பவம் அன்றைய காலத்தை பொறுத்தமட்டில் சாத்தியமில்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு சம்பவம். உண்மையில் மக்காவுல இருந்து மக்காவாசிகளை பொறுத்தமட்டில் ஒரு காலத்துக்கு ஷாமுக்கு போவார்கள், இன்னொரு காலத்துக்கு யமனுக்கு போவார்கள் வியாபாரத்திற்காக. அவர்களுடைய பயணம் என்பது ஒட்டக பயணம், கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் போக வேண்டிய பயணம். ஆனால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், 3 மாதத்துக்கு மேலால் போகக்கூடிய பயணத்தை ஒரு நாள் இரவுலேயே பெய்து வந்தேன் என்று சொன்னால் நம்ப முடியுமா? எல்லோருமே பைத்தியம் என்று சொல்லுகிறார்கள். அபூஜஹல் அபூலஹப் எல்லாம் சிரித்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யார் சொன்னது? அந்த முஹம்மதா சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் சொன்னால் உண்மையில் நடந்திருக்கும். இதுதான் நம்பிக்கை. 7 வானங்களுக்கு மேலால் இருந்து வஹி வருகிறது என்று நம்பிய எனக்கு அந்த அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். அவன் ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு எவ்வளவு தூரம் பயணம் இருந்தாலும் அவன் கொண்டு போய் சேர்ப்பான் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய வல்லமையை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நம்பியதாக ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதால் இதுதான் அல்லாஹ்வினுடைய வல்லமை. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய வல்லமை என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டதே இந்த அனர்த்தங்களினூடாக நானும் நீங்களும் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ்வை மீண்டும் மீண்டும் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் இவ்வாறான நிலை வந்துவிட்டால் நாங்கள் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை புரிய வேண்டும், அவர்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, செல்வத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் அந்த வெள்ளம் தாக்கியது. செல்வமாக கார்களோடு பங்களாக்களோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்று பாய் கிடைத்தால் போதும், தலவாணி கிடைத்தால் போதும் என்று ஏங்கிக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்றால், அன்பார்ந்தவர்களே, எனக்கும் அப்படியான ஒரு நிலை வந்துவிட்டால்
அல்லாஹ் சொல்கிறான் வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலங்களை மனிதர்களுக்கு மத்தியில் திரும்ப திரும்ப கொண்டு வருவோம். நேற்று செல்வந்தனாக இருந்தவன் இன்று ஏழையாக மாறிவிடுவான், இன்று ஏழையாக இருக்கக்கூடியவன் நாளைக்கு செல்வந்தனாக மாறிவிடுவான். எனவே இவ்வாறான அனர்த்தங்களினூடாக நாங்கள் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். நான் இன்று செல்வந்தனாக இருக்கிறேன், நாளைக்கு படுத்த படுக்கையாக இருக்கிற போது என்னுடைய வீடு மண்ணுக்குள் போய்விட்டால் என்னுடைய சொத்து ஒன்றும் இல்லையே. நான் படுத்த படுக்கையாக இரவு தூங்க போன நேரத்திலே வெள்ளம் அப்படியே வந்து மூழ்கிவிட்டால் என்னுடைய சொத்து இல்லையே. படுத்த மெத்தை எங்கே, நான் அடுக்கி வைத்த அலுமாரிகள் எங்கே, ஒன்றுமே இல்லையே. எல்லாம் தண்ணியோடு தண்ணியாக போய்விட்டால் நானும் பிறரிடத்தில் கையேந்த வேண்டிய நிலைமை அல்லாஹ் வைத்து விட்டால் இந்த உணர்வை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும். இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற ஒரு உணர்வை இந்த உரையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனர்த்தங்களினூடாக எமக்கு கற்றுத்தருகிறது. நான் அடிக்கடி இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். இந்த பள்ளிகளிலே ஜகாத்தினுடைய விடயத்தை ஒரு கமிட்டியாக செய்து ஜகாத்தை எடுத்து கஷ்டப்படக்கூடியவர்கள் எமது உறவுகள் இருப்பார்கள், அவர்களை தூக்கிவிட வேண்டும். இந்த வேலையை இந்த பள்ளி வாயில்கள் ஊடாக செய்ய வேண்டும். இந்த அனர்த்தத்தினூடாக அந்த வேலையைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் உரிய அடிப்படையில் ஜகாத்தை சரியாக எடுத்து கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய சொத்துக்களும் ஒரு நாள் அழிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி எழுமி நிற்க போகிறோம்? ஒரு கடமையை நிறைவேற்றாதவர்களாக. எனவே இவ்வாறான அனர்த்தங்களினூடாக அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொண்டு தொழுகையின்பால் மீண்டு வர வேண்டும், குர்ஆன் ஓதுவதின்பால் மீண்டு வர வேண்டும், ஜகாத்து கொடுப்பதின்பால் மீண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை சரியாக பேணி நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக நானும் நீங்களும் மாறுவோமாக. ஈரோடுகளும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம்.